ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் வந்து எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ஒருத்தன் வந்து டியூக் 200 வந்து டெலிவரி எடுக்கிறாப்புல இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இன்றைக்கி போயிட்டு அப்படியே டெலிவரி எடுக்க தான் இன்றைக்கி வீடியோ வரப்போகுது. இப்போ எங்கே போய்கிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேனிக்கு தான் போய்கிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா, தேனியில் வந்து ஷோரூமு கேடிஎம் ஷோரூமே கிடையாது. நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2019 நான் டியூக் எடுத்தேன். 2019 எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேனியில் வந்து சும்மா ஒரு சின்ன ஷோரூம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கே சும்மா ஒரே ஒரு பைக் மட்டும் ஷோகேஸ்க்கு நிற்கும். நான் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஷோகேஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு பைக் நிப்பாட்டிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா புக் பண்ணிவிட்டு திண்டுக்கல்லில் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. திண்டுக்கல்லில் தான் போய் எடுத்துகிட்டு நான் அப்படி தான் எடுத்தேன். இங்கே புக் பண்ணிவிட்டு திண்டுக்கல்லில் தான் போய் நாங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். புக் பண்ணி அது ஒரு 10 நாள், ஆமாம் 10 நாள் கழித்து, 10 நாள் 15 நாள் கழித்து திண்டுக்கல்லில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், டியூக்கை பொறுத்த வரைக்கும் கேடிஎம்மில் எல்லா சீரீஸுமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து வண்டியை கொடுத்துட்டேன். இப்போ நான் டியூக் வந்து புதுசாக தான் எடுத்தேன். வண்டி வந்து இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அது ஏன் கொடுத்தேன்னா, அது பில்டு குவாலிட்டியில் அப்புறம் பைக்கில் வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன ஒரு இது கூட இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கேடிஎம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் வண்டியை. அந்த 5 வருஷத்தில் எனக்கு அந்த வண்டி வந்து எந்த ஒரு ட்ரபிளும் வந்ததில்லை. நான் இத்தனைக்கு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வண்டியில் எனக்கு அந்தளவுக்கு இன்ஜினில் நாய்ஸ் வர்றதோ இல்லை வண்டியில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருந்ததோ இது வரைக்கும் நான் அதில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் வண்டி வெயிலில் தான் நிற்கும். நான் கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேடான மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வண்டி அந்த 5 வருஷத்தில் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு குறையே இல்லாமல் இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு செட் ஆகலை. அது ஏன் செட் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா, நான் ஹைட்டுங்கிறதுனால நான் வந்து BS4 எடுத்தேன். இந்த நேக்கடுலேயும் டியூக்லேயும் இப்போ மாடல் அந்த மாடல் இல்லை, வர்றதில்லை. கரெக்டாக நான் அந்த மாடல் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மாடலே ஸ்டாப் பண்ணாங்க. எடுத்து கொஞ்ச நாள்லேயே அந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேக்கடு வந்து, அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே விரும்பி எடுத்த பைக்னால் அந்த டியூக் 200 வந்து பழைய நேக்கடு அதுதான் விரும்பி எடுத்தாங்க. நானும் அந்த தான் எடுத்தேன். நான் எடுத்து கொஞ்ச நாள்லேயே அது அந்த மாடல் அந்த டிசைனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறையா மாடல் டிசைனாக விட்டுட்டாங்க. பட் என்னென்னா, இப்போ சவுண்டும் டியூக்கில் வந்து அந்த பழைய சவுண்டே இப்போ வர்றதில்லை. அந்த பழைய சவுண்டுக்குன்னு சொல்லி நிறையா ஃபேன் பேஸே இருக்குது. ஆனால் இப்போ அந்த சவுண்டே வர்றதில்லை. கேடிஎம்க்கான அந்த சிக்னேச்சர் சவுண்டே இப்போ கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஒரே ஒரு நான் வண்டியை கொடுத்ததுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹைட்டுங்கிறதுனால எனக்கு வந்து லாங் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் பெயின் வருது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த பைக்கவே நான் கொடுத்தேன். மற்றபடி எனக்கு அந்த பைக்கில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இது வரைக்கும் வந்ததில். வண்டி நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சிபிஆர் மேலே ஒரு ஆசை வந்து, எனக்கு இந்த பைக் நல்லா எனக்கு இப்போ எனக்கு பேக் பெயின் இதில் வர்றதில்லை. வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் சரி இதை வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா டியூக் வச்சுருக்கும் போதேவும் நான் அந்த சிபிஆர் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் நான் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் நான் டியூக்கவே சேல் பண்ணேன். இது வந்து எடுத்து பார்த்திங்கன்னா செலவு நிறையா வச்சுச்சு. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்குது. ஆனால் ரன்னிங்கில் கேட்கல. பட் என்னென்னா நாய்ஸ் கேட்குது. அது என்னென்னு பார்க்கணும். இந்த டைம் வந்து ஃபுல்லாக நானே இன்ஜினை இறக்கி ஃபுல்லாக உள்ளே என்னென்ன போயிருக்குங்கிறத நானே பார்த்து ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு. தெரிஞ்ச ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே விட்டுட்டு
இன்ஜினை ஃபுல்லாக கழட்டி உள்ளே என்னென்ன போயிருக்கோ நானே கூட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம ஏஆர் கிரியேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போ நான் ஷோரூம் போயிட்டு அங்கே தேனிக்கு போயிட்டு அங்கே ஷோரூம் முடிச்சுட்டு வரும்போது ரிட்டன் வீடியோ எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் காய்ஸ். ஒரு வழியாக டெலிவரி எடுத்துச்சு கைஸ். எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம ஊருக்கு ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். அதாவது வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தேனியோட ஆன் ரோட் ப்ரைஸு எவ்வளோ வந்துச்சு என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. சிபிஆர் வந்து சிபிஆரில் வந்து குறைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்பேர் வந்து கிடைக்குது. பட் என்னென்னா ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆர்டர் போட்டு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிடைக்குது. அப்படியே ஸ்பேர் கிடைச்சாலுமே அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கான ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. இந்த வண்டி செகண்ட்ஸில் தான் எடுத்தது. செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்எக்ஸில் பார்த்தா நான் எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சிபிஆர் வந்து ஓஎல்எக்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே நிறையா வண்டி அமைஞ்சிச்சு. ஆனால் கேரளாக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து கண்டிஷன் டாப் நாட்ஸாக இருந்துச்சு. ஷோரூம் வந்து எடுத்தால் எப்படி கண்டிஷன் இருக்குமோ அந்த மாதிரியே வண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2015-16 மாடலையும் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா, 1,30,000 1,50,000 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு சிபிஆர் 250. நான் சொல்கிறது 250 தான் சொல்கிறேன், 150 நான் பார்க்கவே கிடையாது.
250 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் இருந்துச்சு. ஆனால் கேரளாக்குள்ளே பூராமே கேரளாக்குள்ளே இருந்துச்சு. பட் என்னென்னா கேரளா வண்டி எடுத்து ஓட்டணுமா அப்படிலாம் யோசனை பண்ணுறது. பத்தாவதுக்கு அமௌண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி செகண்ட்ஸை போய் எதுக்கு அந்தளவுக்கு அந்த ரேட்டு போட்டு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் சரி இந்த சைடு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். இது எனக்கு அமைஞ்சிச்சு. இது நாமக்கல் கிட்டே போய் எடுத்துகிட்டு வந்தோம். நாமக்கல் கிட்டே போய் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து நாய்ஸ் இருந்துச்சு. சரி அந்த நாய்ஸ் வந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தோம். அதே மாதிரி ஆயில் லீக்கேஜ்லாம் இல்லை. அப்போ நான் இங்கே ஊருக்கு வந்து ரிட்டர்ன் வந்து வண்டி நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஜின்லேருந்து ஆயில் அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆயில் லீக்கேஜ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ஜினில் வேறு நாய்ஸ்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கோயம்புத்தூரில் வண்டி நல்லா வேலை வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு சிபிஆர் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சிபிஆர் மட்டும்தான் அவர் வேலை பார்ப்பார். இங்கேருந்து பார்சல் மாதிரி போட்டு அங்கே கொடுத்து விட்டு அங்கே அவங்க ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி கிட்டத்தட்ட அமௌண்ட் அது ரெடி பண்ண அமௌண்ட்னு பார்த்திங்கன்னா 12,000 சம்திங் வந்துச்சு. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, வண்டியெல்லாம் நல்லா ரெடி பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஜினில் இனி பிரச்சனையே வராதுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அதே மாதிரி அங்கே ஓட்டும்போது நல்லா இருந்துச்சு. திரும்ப நான் ஊருக்கு கொண்டு வந்து பார்த்தா இன்ஜினில் பல நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அவர்கிட்டே நான் கேட்கும்போது என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வேணால் போட்டு விடுங்க என்னென்னு பார்ப்போம், ஆனால் திரும்ப சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணார். சரி இனி அவர்கிட்டே கொடுத்து நம்ம திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளால் என்ன முடியுமோ அதை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு நம்ம சைடு டோரு இன்ஜினில் வர சைடு லெஃப்ட் டோர்லாம் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நமக்கே தெரியும்ல இது போகிற மாதிரி இருக்குது அது போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியாச்சு வண்டியை. பட் என்னென்னா இந்த அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் ஒரு நாய்ஸும் கேட்குது. பத்தாவதுக்கு என்னென்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ரொம்ப இன்ஜின் வந்து சலசலனுங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் இந்த டைம் வந்து ஃபுல்லாக இன்ஜினவே பிரித்து இறக்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்டு தான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட விட்டுட்டு கூடவே இருந்து என்ன போயிருக்கு எது போயிருக்குன்னு பார்த்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சிபிஆர் வந்து எனக்கும் புதுசு, ஒர்க் ஷாப் வச்சுருக்க என் ஃப்ரெண்டுக்கும் புதுசு தான். ஸோ கழட்டி பார்த்துட்டு நம்ம கற்றுக்கிறதான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இது நிற்கிறோம்னு சொல்லிட்டு தான் சரி கழட்டிட்டு இந்த டைம் இன்ஜின் அந்த வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்தடுத்து சிபிஆர் வீடியோவும் நான் சிபிஆர் வந்து சர்வீஸ் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விளாக் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், விளாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ஊருக்கு கிட்ட வந்துட்டேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். தேனி கேடிஎம் ஷோரூமில் டியூக் 200 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,46,330 ரூபா. இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் தேனி டிஸ்ட்ரிக்கு. சரிங்களா? அடிஷ்னல் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,370 ரூபா. டோட்டல் வந்து 2,48,700 ரூபா. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா கேஷ் ஆஃபர்னு சொல்லி ஒரு 5,000 மைனஸ் பண்ணாங்க. மைனஸ் பண்ணது போக இதுதான் மொத்த ரேட்டு 2,43,700 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டியூக் 200ஓட ஃபைனல் ப்ரைஸு. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆக்சர் ஹெல்மெட். அந்த ஆக்சர் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 4,000லேருந்து 5,000 வரைக்கும் ஒர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துட்றாங்க. அது போக 5 வருஷம் அல்லது 75,000 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஆர்எஸ்சிங்கிறது ரோடுன்னு சொல்லி ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்க, மறந்துட்டேன். ஸோ அது ஒரு 1 இயர் கொடுத்துட்றாங்க. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கேடிஎம் பைக் எடுக்கிறீங்கன்னா இதுதான் கரண்ட் ப்ரைஸு 2,43,700 ரூபா. இதுதான் பார்த்தீங்கன்னா டியூக் 200ஓட ப்ரைஸு.